என்ன கதை பார்க்க போறோம்னா, நிதானமான தேர்வு. பொதுநிலையை காப்பாற்றும் பொறுப்பில் இருந்தவர் சுரேஷ். ஒரு நேர்மையான காவலர். வின்சென்டர் நகரின் காவல் நிலையத்தில் பணிபுரிந்தார். அவர் எப்போதும் சட்டம் மற்றும் நீதியை முன்னிறுத்தியவர். ஆனால் அந்த நகரில் மிகவும் ஆபத்தான ஒரு குற்றவாளி இருந்தார். அவன் பெயர் ராகுல். ராகுல் ஒரு சர்வதேச டாப்பை தலைவன். பல நாடுகளில் அவன் பெயர் பயங்கரமாக இருந்தது. அவன் மீது பல கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்களின் குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் அவன் எப்போதும் காவலருக்கு பிடிபடாமல் இருக்க தெரிந்தவன். அவன் பெயர் கேட்கும்போதே பலருக்கு நடுக்கம் வரும். ஒரு நாள் சுரேஷிற்கு அதிர்ச்சியாக ஒரு செய்தி வந்தது. ராகுல் தனது சகாக்களுடன் நகருக்குள் வந்துள்ளான் என்ற தகவல் வந்தது. நகரின் அவன் ஒரு பெரிய கொள்ளையை திட்டமிட்டிருந்தான். காவல்துறை முழுமையாக தயார் நிலையில் இருந்தது. சுரேஷ் அவனை பிடிக்க ஒரு மாறுபட்ட திட்டத்தை சிந்தித்தார். இதுவரை சுரேஷ் எப்போதும் சந்தித்தது இல்லாத பிரச்சனை இது. அவன் எண்ணி பார்த்தான். நேரம் குறைந்தது. ராகுலை பிடிக்க எந்த வழியுமே இல்லையா என்றான். ஒரு உளவு தகவலின்படி ராகுல் ஒரு மாலையில் நகரின் மைய கடைகளில் ஒன்றை தாக்குவதற்காக திட்டமிட்டிருந்தான். சுரேஷ் தனியாக அந்த கடையில் சென்றான். அவன் நகரின் நெருக்கடியான பகுதியில் உள்ள கடைக்கு நுழைந்தான். ராகுலின் அடையாளத்தை பற்றி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் என நினைத்தான். அங்கு அவனை எதுவும் சந்திக்கவில்லை. ஆனால் சுரேஷின் கண்கள் எப்போதும் ஆயுதமாக இருந்தன. அடுத்த சில நாட்களில் ராகுல் மற்றும் அவனது கும்பலின் இயக்கங்கள் குறித்து செய்திகள் வந்தன. ஆனால் அவர்கள் எப்போதும் நெளிவாக இருந்து தடயங்களை அளித்தனர். இது சுரேஷை மிகுந்த குழப்பத்திற்குள்ளாக்கியது. ஒரு நாள் இரவில் சுரேஷின் மனதில் ஒரு வித்தியாசமான யோசனை வந்தது. நாம் அவர்களால் இல்லாமல் செய்வதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். குதூகலமாக அவன் அதே இரவில் ராகுல் இருக்கும் இடத்தை கவனித்தான். இரவில் ஒரு பழைய கிடங்கில் அவன் கும்பலுடன் இருந்தான். சுரேஷ் எதுவும் எதிர்பார்க்காமல் அவன் பிராந்தியம் சுற்றி வர ஆரம்பித்தான். அப்போது சுரேஷ் கை துப்பாக்கி எடுத்து அவனை நோக்கி பயணித்தான். இருட்டு விருந்தாய் இருந்தது. சிறிய ஒளியும் கூட இல்லை. சுரேஷ் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தான். அப்போது ராகுல் எதிர்பாராமல் சுரேஷின் பக்கம் திரும்பினார். யாரங்கே என்று கத்தினான் ராகுல். சுரேஷ் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ராகுல் ஒரு மூலையில் அவனை பார்க்க முடிந்தது. இருவரும் வந்து சந்தித்துக் கொண்டனர். கண்ணில் கண்பட்டு இருவரும் மாறுபட்டனர். சுரேஷ் தன் கையை பிடித்து துப்பாக்கியை காட்டினார். நீங்கள் இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்றார் சுரேஷ். ஆனால் ராகுல் நிதானமாக சிரித்தான். சிறந்த போலீஸ்காரர் என்று அவன் கூறினான். நீங்கள் என்னை மட்டும் பிடித்தால் போதுமா? என் கும்பல் இருக்கிறது. இப்போது ஏன் இந்த மோகத்தை விட்டுவிடலாமே? சுரேஷின் மனம் கொஞ்சம் குழப்பமாயிருந்தது. அவன் ராகுலை எப்படி கலக்கப் போகிறான்? இதுதான் அவன் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே நேரத்தில் கும்பலில் மற்றவர்களும் அமர்ந்தனர். சுரேஷ் தன் உத்தியை உணர்ந்தான். அவன் துப்பாக்கியை கைவிட்டுவிட்டு ராகுலின் விரலை நெருக்கமாக பிடித்தான். கும்பல் குழம்பிவிட்டது. இதை ராகுல் எதிர்பார்க்கவில்லை. அந்த நிமிடத்தில் சுரேஷ் திடீரென ஒரு கண்ணழகியை மையமாக சுற்றி ராகுல் மீது பாய்ந்தார். இருவரும் போராடினர். இரவில் இவர்கள் கையை பிடித்துக் கொண்டனர். அவசரமாக சுரேஷ் ராகுலின் முகத்தில் ஒரு வலியை அடித்தான். கும்பலில் மற்றவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பை பார்த்தனர். சுரேஷ் இதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்காணித்தார். முடிவில் ராகுல் கீழே விழுந்தான். சுரேஷ் அவனை சிறையில் அடைக்க அந்த இரவின் எல்லா சிக்கல்களையும் கடந்து வெற்றி பெற்றான். ஆனால் அந்த இரவு சுரேஷுக்கு ஒரு பாடமாக இருந்தது. இது ஒரு மிரட்டலான இரவாக இருந்தது. ஆனால் சுரேஷின் நிதானம் அவனை வெற்றியாளராக வைத்தது.
நான் வாழ்க்கையில் யாரையும் தப்பி செல்ல விட மாட்டேன் என்று சுரேஷ் தனக்குள் சொல்லிக் கொண்டான். கடந்த காலம் பலத்தை காட்டினாலும்